அன்பானவர்களே, மஹ்ஷருடைய மைதானத்துல இருப்போம். மஹ்ஷருடைய மைதானத்தினுடைய அமளி துமளி எல்லாம் நம்ம வார்த்தைகள்ல சொல்ல முடியாதுங்க. நம்ம எல்லாருமே நஃப்சி நஃப்சி நஃப்சி, என்னுடைய நிலை என்ன, என்னுடைய நிலை என்னன்னு இருப்போம். மஹ்ஷருடைய மைதானத்துல எல்லா நபிமார்களும் என்னுடைய நிலை என்னன்னு தான் இருப்பாங்க. ஒவ்வொரு நபிமார்கள்ட்டையா போவோன்னு வருது ஹதீஸ்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போவோம், மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போவோம். எல்லா நபிமார்களும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நஃப்சி நஃப்சி, என்னுடைய நிலை என்ன, என்னுடைய நிலை என்னன்னு சொல்லுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, போய் கேட்போம், அல்லாஹ்ட்ட கொஞ்சம் எங்களுக்காக பரிந்துரை செஞ்சு பேசுங்க, கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமும் அதே தான் சொல்லுவாங்க. நஃப்சி நஃப்சி, என்னுடைய நிலை என்னன்னு தெரியல, உங்களுடைய காரியம் நிறைவேறணும்னா ஈசா நபிட்ட போங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போய் நிற்போம், கொஞ்சம் அல்லாஹ்ட்ட எங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுங்க, பரிந்துரை செஞ்சு பேசுங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமும் இதே தான் சொல்லுவாங்க. நஃப்சி நஃப்சி, என்னுடைய நிலை என்னன்னு தெரியல, உங்களுடைய காரியம் நிறைவேற வேண்டும் என்றால் அவங்க கிட்ட போங்க. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா நம்ம எல்லாரும் நாளைக்கு மஹ்ஷருடைய மைதானத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தான் போய் நிக்கணுங்க. அப்போ அந்த நேரத்துல நாம என்ன சொல்லுவோன்னு ஹதீஸ்ல வருது தெரியுமா? மஹ்ஷருடைய மைதானத்துல அந்த ரசூலுல்லாஹி வ ஹாத்தமுல் அம்பியா, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நம்ம எல்லாரும் சொல்லுவோம், நீங்க அல்லாஹ்வுடைய ரசூலாகவும் இறுதி நபியாகவும் இருக்கின்றீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபின்றதை எங்க போய் நம்ம சாட்சி சொல்றோம்னா, மஹ்ஷருடைய மைதானத்துல போய் சாட்சி சொல்றோம். கபருல சாட்சி சொன்னோம், அடுத்து மஹ்ஷருடைய மைதானத்துல போய் நம்ம சாட்சி சொல்லுவோம். இதெல்லாம் யாரு உலகத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபி இறுதி ரசூல்னு சாட்சி சொன்னார்களோ அவர்கள் கபரிலையும் சாட்சி சொல்லுவாங்க, நாளை மஹ்ஷருடைய மைதானத்திலையும் சாட்சி சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ் போய் சொல்லுவோம், நீங்க அல்லாஹ்வுடைய தூதராகவும் நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் இறுதியானவர்களாகவும் இருக்கின்றீர்கள்னு சொல்லுவோம். அந்த நேரத்துல அந்த மஹ்ஷருடைய மைதானத்துல நஃப்சி நஃப்சி, என்னுடைய நிலை என்ன, என்னுடைய நிலை என்ன என்று நாம எல்லாரும் சுயநலவாதிகளாகி போவோமே. அந்த மஹ்ஷருடைய மைதானம், தாய் தன்னுடைய மகனை மறந்து விடுவாள், சகோதரி சகோதரனை மறந்து விடுவாள், ஒரு தந்தை தன் மகனை மறந்து விடுவான், கணவன் மனைவியை மறந்து விடுவான். நான் சொல்லல, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபீஹ் வ ஸாஹிபதிஹி வ பனீஹ், எல்லாரும் எல்லாரையும் மறந்து சுயநலவாதிகளாக ஆயிருவோமே அந்த மஹ்ஷருடைய மைதானத்துல. நஃப்சி நஃப்சி, என்னுடைய நிலை என்ன, என்னுடைய நிலை என்னன்னு நம்ம இருப்போமே. அந்த மஹ்ஷருடைய மைதானத்துல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் சத்தம் கொஞ்சம் வித்தியாசமா மாறி கேட்கும். யா ரப்பி உம்மதி யா ரப்பி உம்மதி, நமக்காக கேட்பாங்க. இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்காக தங்க குடும்பத்துக்காக மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உம்மத்துக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துடைய நிலை என்ன, என்னுடைய உம்மத்துடைய நிலை என்ன. அல்லாஹ்வை விடமாட்டாங்க. எல்லாரையும் சொர்க்கத்துக்கு அனுப்புற வரைக்கும், தன்னுடைய உம்மத்துல இருந்த எல்லாரையும் சொர்க்கத்துக்கு அனுப்புற வரைக்கும் அல்லாஹ்வை விடமாட்டாங்க. அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சொர்க்கத்துக்கு ஒவ்வொரு கூட்டத்தையா அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, எப்படிப்பட்ட ஒரு நபிய ஒரு தூதரை உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன்னா, ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன், பேராசை கொண்டவர்னு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. பேராசை கொண்டவர், ஹரீசுன் அலைக்கும். அதாவது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பொருள் மேல பேராசை இருக்கலாம். சிலருக்கு காசு மேல பேராசை இருக்கும், சிலருக்கு பதவி மேல பேராசை, பெண்களுக்கு நகை மேல, இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி பேராசை இருக்கும்ல. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த பேராசை என்ன தெரியுமா? ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன், மூமின்கள் மீது பேராசை கொண்டவர்கள். என் உம்மத்துல உள்ள எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும்ன்ற பேராசை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த பேராசை என்று அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகின்றான்.